ஆர்ஆர் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். வர மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி. ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை எல்லோருமே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதில் இந்த சனிப்பெயர்ச்சியில் மிக முக்கியமாக சிம்மராசி குறித்து நமக்கு பலன்களை வழங்குவதற்கு நம்மிடையே ஜோதிடர் ரத்னா மீனா அம்மா இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம் ஜெராமன். நம்ம இப்போ எல்லா ராசிக்கும் நம்ம சனி பயிற்சி பலன்கள் சொல்லிட்டு வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் நீங்களே சொல்லும்போது இந்த அஷ்டமம் வரவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருணையோடு கொஞ்சம் கூர்ந்து பார்த்து சொல்லுவீங்க. எல்லாருக்குமே அந்த ஜோதிடர்களுக்கு ஒன்று இருக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியினருக்கு அஷ்டம சனி நுழையிறாங்க. இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை அறிவுரை என்ன? நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ அஷ்டம சனி சிம்மத்துக்கு, சிம்மம் சூரியனோட வீடு. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரவங்கெல்லாம் ரொம்ப அந்த கெத்தான ஆளுங்க. அவங்களால பணிஞ்சு போகவே முடியாது. யாருக்கிட்டையும் பணிவாக பேசவே தெரியாது அவங்களுக்கு. ஒரு குழந்தைய கொஞ்சனா கூட அதிகாரமாக தான் கொஞ்சுவாங்க. நம்ம மறைந்த ஜெயலலிதா அம்மா வச்சுக்கோங்க. சிம்ம ராசின்னா அந்த சிம்ம ராசினாலே அந்த கம்பீரமான தோற்றம் இருக்கும். யாருக்கும் பணிஞ்சு போக தெரியவே தெரியாது அவங்களுக்கு. எப்பவுமே அந்த அரசரை போல இருப்பாங்க. அவங்க உண்மையில அரசியல் ராசி தான் அது. ராஜாக்கள்லாம் அரசியல் ராசி தான் அது. ஸ்டாலின் ஐயா கூட சிம்ம ராசி, சிம்மலக். ஆமா, அந்த மாதிரி அவங்க அரசியல்ல முதன்மை இடத்துக்கு வரக்கூடிய ராசி. அவங்களால யாருக்கிட்டையுமே பணிந்து போக முடியாது. ஆனா இந்த சிங்கத்தையே ரொம்ப வேலை காட்டிட்டது இந்த அஷ்டம சனி காட்டும். இது வரைக்கும் 7வது இடத்துல இருந்தது சனி. அப்போ கூட கண்டக சனின்னு தான் சொல்லுவோம். அதை கண்டக சனி பல பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். கண்டம்னா என்ன? தொண்டை சம்மந்தப்பட்ட டிசீஸ் வருங்க. தைராய்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன். அப்புறம் சாப்பிடும்போது கூட பார்த்து சாப்பிடணும். தொண்டையில் மாட்டிக்கும். கண்டக சனிக்காரவங்களுக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனை இருக்குது. சாப்பாடு தொண்டையில் மாட்டிக்கும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மாட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய குரு இருக்கார், சங்கரன் ஐயான்னு. அவங்க இல்லை இப்போ. அவங்க ஒரு ஜாதகம் காட்டினாங்க. அவங்க ரிலேட்டிவ்னு மீன் முள் தொண்டையில் மாட்டி அந்த கண்டக சனியில் இறந்தவர் ஜாதகம். அது ஒரு 48 வயது. அவங்க மச்சினர் அதை காமிச்சிருக்காரு. அந்த முள் மாட்டுறது தொண்டை சம்மந்தப்பட்ட கண்டக சனிக்காரவங்களுக்கு நிறைய வரும். கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். வேற ஒன்றுமே கிடையாது. சனினாலே எச்சரிக்கையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கவங்க அவங்க பாட்டுக்கு பண்ணுவாங்க, இவங்க பாட்டுக்கு போயிடுவார் சனி. இப்போ சிம்மத்துக்கு வந்திருக்கு அஷ்டம சனி. 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருந்த சனி 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. எப்படி கடகராசிக்காரவங்க பட்டாங்களோ அதே கஷ்டம் இவங்க படுவாங்க. இவங்க இன்னமும் சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமாக ஒத்துக்காது. அப்போ இவர் அஷ்டமத்தில் உட்காந்து என்னென்ன நான் நெகட்டிவாக நம்ம சொல்லக்கூடாதுன்னாலும் கூட சில விஷயம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக. இது லக்கணத்துக்குரியவர்களையும் பாதிக்கும். இது லக்கணத்துக்கும் நிச்சயமாக பாதிக்குங்க. நம்ம கோச்சாரம்ங்கிறது நகர்ந்துக்கிட்டு வர்றது. அதனால ராசிக்கு மட்டும்தான் பார்க்கணும்னு கிடையாது, லக்னத்துக்கும் பொருந்தும். லக்னம் உயிர், ராசி உடல்மாங்க. லக்னப்படியும் இந்த சனி பயிற்சி சில பேருக்கு லக்னமும் ராசியும் சிம்மமாக இருக்கும். அவங்க பட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த 2.5 வருடங்களும் கஷ்டப்படுவாங்க. என்ன அசிங்கம் நடக்கும், தேவையில்லாமல் அசிங்கப்படுவாங்க, அவமானப்படுத்தப்படுவாங்க. ஒரு இடத்துல வீட்டிலே கூட அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆக்சிடெண்ட் நடக்கும், தேவையில்லாத ஆக்சிடெண்ட்டு. இவர் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒழுங்காக போயிட்டுருப்பாரு. எவனோ ஒருத்தவன் தேவையில்லாமல் இடித்து ஆக்சிடெண்ட் பண்ணுவான். திரைமறைவு வாழ்க்கை, சிறை தண்டனை, கோர்ட்டு கேஸு, தோல்வியில் முடியும். கோர்ட்டு கேஸுன்னு போய் தோல்வியில் முடியும். ஏன் நடந்துச்சு, இது எதுக்கு நடந்துச்சுன்னே தெரியாது. இது ஏன் நமக்கு இது நடக்குதுன்னே தெரியாமல் அடிவாங்க. எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி மிகச்சரியாக வாழ்க்கையை நடத்த முடியாதவர்களுக்கு ஏற்படுவது தான். நிச்சயமாக நியாயம் நீதியாக இருந்தாங்கன்னா சனியோட இம்பேக்ட் கொஞ்சம் இருக்கும். பாடம் கற்றுத்தரணுங்கிறதுக்காக கொஞ்சம் இம்பேக்ட். அப்போ 100% பியூராக யாராலையும் இருந்துட முடியாது இல்லையா? தான் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுறது தான் இது. மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது. பாதிப்பு நிச்சயம் இருக்குங்க. அஷ்டம சனியில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது, இருக்கும். அந்த எஃபெக்ட் அந்த இன்டென்சிட்டி குறைவாக இருக்கும். நியாயமாக நீதியாக இருக்கிறவங்களுக்கு இன்டென்சிட்டி குறைவாக இருக்கும். 100% நேர்மையாக வாழவே முடியாது யாராலையும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நேர்மையாக ஒரு பிரிவு துன்பம் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பாதிக்காமல், அந்த ஆயில் பயத்தை கூட காட்டாமல், சில சமயம் ஆயில் பயத்தே
காட்டும் அஷ்டம சனி. அதெல்லாம் இல்லாமல் அவங்க அந்த உணர்கிற அளவுக்கு செஞ்சிருவார் சனி. தங்களுடைய தவறையோ ஏதோ உணர்கிற அளவுக்கு செய்வாங்க. இவ்வளவும் நடக்கும். எதில் நான் வந்து பத்திரமா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, டாப் டு பாட்டம் எல்லாத்துலேயும், எல்லா உடல் நிலையிலையும், வசதியிலையும், அடுத்தவங்கள்ட்ட பேசுறது, நண்பர்கள் கொடுக்கல் வாங்கல், முக்கியமாக கொடுக்கல் வாங்கல். இந்த பேராசைப்பட்டா ஒரே அடியே அடிச்சிடுவார் சனி. இந்த 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம், இந்த சூதாட்டம் மாதிரி இருக்குல்ல, ஷேர் மார்க்கெட்டில் வந்து போடவே வேண்டாம். நியாயமாக எஸ்ஐபி மாதிரி போடலாம். அது இல்லாமல் அப்படியே போட்டால் உடனே வரும்லாம், நான் நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க. அது கிட்டத்தட்ட சூதாட்டம் லாபம் வர மாதிரி இழுத்து கொண்டு போய் பள்ளத்தில் தள்ளும். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை. அதில் வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவார். இந்த 7.5 சனி அஷ்டம சனி காலத்தில் சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை மாற்ற மாதிரியே பண்ணுவார். நம்ம கவனமாக இறை வழிபாடோடு இருந்தோம்னா அதில் மாட்ட மாட்டோம். சிம்மராசி மிக கடினமான, இப்போ ஒரு பெரிய ஜோதிட அறிவாளி ஜாம்பவான் ஒன்று சொன்னார். ஏதோ கோச்சார வேதைங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்னோட குருமார்கள்ட்ட கேட்டேன், அது உண்மைன்னு சொல்கிறாங்க. அந்த கோச்சார வேதைன்னா என்னன்னு கேட்டால், இப்போ குரு அங்கே இருக்கும்போது ராகு மே மாதத்தில் அவருக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பு மாதிரி வந்துடுது. ராகு வந்து ஷீல்டு மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி அமைப்பு வந்து எப்போவாது தான் ஏற்படுமா? அது சிம்மத்தில் அஷ்டம சனி வரும்பொழுது எப்போவாது 50-60 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஏற்படுமா? இது வந்து கோச்சார வேதைங்கிறாங்க. அது 1.5 வருஷம். அது 1.5 வருஷம் உங்களுக்கு ஷீல்டா இருக்கும். இந்த துன்பங்கள் பெரிதா இருக்காது. அதேதான். ஆனாலும் எச்சரிக்கையா இருக்கும். ஆனாலும் எச்சரிக்கை. சனி அவர் வேலையை காட்ட, அஷ்டம சனின்னா வேலையை காட்டாமல் இருந்தால் அது அஷ்டம சனியே கிடையாது. ஆனால் இந்த 2.5 வருஷத்தில் இந்த 1.5 வருஷம் ரொம்ப ஷீல்டு மாதிரி பாதுகாக்கும். இதை வந்து பெரிய ஜாம்பவான், ஜோதிட ஜாம்பவான் சொல்கிறாரு, இது வந்து வேதைங்கிறாரு, கோச்சார வேதை. அது வந்து அவங்கள பாதுகாப்பாக இருக்கும். இது ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கிறாரு. இப்போ வர்ற இவங்களுக்கு சிம்மராசிக்காரவங்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அந்த 1 வருஷத்தை அப்படி இப்படி ஓட்டிடலாம். மிக கடுமையாக கல்யாணம்லாம் ஆகிடுங்க. காச்சாரம் நல்லா இருந்தால், நம்ம தசாபுத்தி நல்லா இருந்தால் திருமணம் நடந்துடும். குழந்தை கூட பிறக்கும். அந்த குழந்தை இழுபறியில் பிறக்கும், சிசேரியன் பண்ணி பிறக்கும். அப்புறம் மருத்துவ செலவுகளோடு தான் அது வரும். இவர் சனி எல்லா விதத்துலேயும் தொந்தரவை கொடுப்பாரு. ஆனால் நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தி என்னன்னா, இந்த கோச்சார வேதை ஒன்று. அப்புறம் வந்து குரு வந்து 11ஆவது இடத்துல இருக்கார். மே மாதத்துக்கு அப்புறம் குரு 11ஆவது இடத்துக்கு வந்துட்டு, குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால இவங்க இப்போல்லாம் அந்த பிள்ளைகளால் பயங்கர பிரச்சனை வரும். அஷ்டம சனி காலத்தில் இவங்க சும்மா இருப்பாங்க. இந்த பையன் எங்கேயாவது போய் எல்லா மேட்டர்லேயும் மாட்டுவான். வயதுக்கு தகுந்த மாதிரி 1 வருஷம் கொஞ்சம் இதாக இருக்கும். 1 வருஷத்துக்கு பிறகு அது பெரிய எஃபெக்ட் ஆகிடும். நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து இவர் சும்மா இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளால் தொந்தரவு வரும், மனைவியால் வரும் தொந்தரவு. இது எல்லாமே இவர் சம்மந்தமே இல்லாமல் வருங்க. இது அஷ்டம சனியோட தொந்தரவு என்னன்னா, அவர் செஞ்சதுக்காகவே அனுபவிக்க மாட்டார். சுற்றி உள்ளவங்க செஞ்சதுக்கெல்லாம் சேர்ந்து அவர் அனுபவிக்கிற மாதிரி நிலைமைகள்லாம் வரும். பார்வை பலமும் கிடையாது. இப்போ சனி 8ல் உட்காந்துட்டு அவர் பார்க்குற இடங்களும் சரியில்லை. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கன்னி ராசிங்கிறது 2ஆம் இடம். 2ஆம் இடத்தை பார்த்தா என்ன ஆகும்? கல்யாணம்லாம் ஆகிடும். சண்டையாகவே இருக்கும். எப்போ நான் பெட்டியை தூக்குறதும் வைக்கிறதுமாவே இருக்கும். சண்டை சச்சரவுகளோடே தான் இருப்பார். பணம் வரவே வராது. உழைக்கிறதுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், அதுக்குரிய பலன் அவர் கிடைக்காது. அப்புறம் பண வரவுள்ள தடங்கள், கொடுத்த காசு வராது, கடன் வாங்குற மாதிரி இருக்கும். 2ஆம் ஸ்தானம்ங்கிறது என்ன? வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். இவர் வார்த்தை தான் இவரை வந்து சிக்க வைக்கும். பேசவே கூடாது. இவர் வாய் மூடி மௌனமாக இருந்தாருன்னு வைங்க, பிரச்சனையே வராது. அதனால் பேசாமல் இருந்தாருன்னா தப்பிச்சுக்குவார். சிம்மராசிக்கு வந்து சனியோட பார்வை பலம் கூட சரியா இல்லை. இது பார்க்குற இடம்லாம் 2ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் நான் சொன்ன மாதிரி குடும்ப பிரச்சனைகள் வரும். அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம். இந்த பிள்ளைகளால் பிரச்சனை வரும். முதல் வருடத்தில் சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அது எப்படிமா இருக்கும் பலம்? அது குரு பார்க்கும் பொழுது குருவோட பார்வை கோடி நன்மை. குரு பார்க்கிறத வந்து கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சால்வ் ஆகும். பிரச்சனை இருந்தாலும் அது கட்டுக்குள்ளே இருக்கும். சால்வ் ஆகும். அந்த குருவும் பெயர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். இன்னொன்று வந்து அந்த வேதைன்னு சொல்கிறாங்களே, கோச்சார வேதை, இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். 1.5 வருஷம் அவங்க சந்தோஷமாக இல்லைன்னாலும் அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் குறைவாக தான் இருக்கும். மீதி குரு பார்க்கும் பொழுது இவங்க 10வது பார்வையாக 5ஆம் ஸ்தானத்தை குரு பார்ப்பாரு, மிதுனத்திலேருந்து பார்ப்பாரு. அப்போ சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. ஒன்றும் கையை மீறி எதுவும் போயிடாது. எல்லாரும்
சிம்ம ராசியான்னு பயமுறுத்துறாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. சில கஷ்டங்கள் வரும் நிச்சயமாக அஷ்டம சனினால. அது இந்த பார்வை பலமும் இல்லாதது தான் பிரச்சனை. இப்போ 2வது ஸ்தானத்தை அவரும் பார்க்குறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ராகு கேது பயிற்சியில் கேது இவரோட ஜென்மத்துக்கே வர்றாரு. இடம் பெயர்ந்து கேது ஜென்மத்துக்கு வந்துடுவார். ராகு 7ஆம் இடத்துக்கு வருவார். எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையான டிரான்சிட்டாக இருக்குது. கிரகங்களோட பெயர்ச்சியும் ஒரு தொந்தரவு கொடுக்குற பெயர்ச்சியாக இருக்குது. சனியோட பார்வையும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. என்னன்னா அப்பப்போ குரு பகவான் கொஞ்சம் காப்பாற்றுறாரு நம்மள. இப்படி இருக்கிற இவங்களுக்கு வந்துங்கம்மா நீங்கள் சொல்லக்கூடிய இறை வழி, இப்போ சனி பிரீத்தின்னு நீங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் வழக்கமாக சொல்லுவீங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு அதிகப்படியான எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசினால அவர்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு இவங்களுக்கு என்னன்னா பிரதோஷ சிவன். பிரதோஷ காலங்களில் சிவனை வழிபட்டு பால் வாங்கி கொடுக்கணும். அபிஷேகம் பண்ணணும். நந்தி பகவானை கும்பிடணும். சிவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி பகவானுக்கு, ஏன்னா அவரு வழி விட்டாதான் அவர் வழி விட்டாதான் நம்ம பர்மிஷன் கொடுத்தாதான் சிவனையே நம்ம பார்க்க முடியும். அதனால அருகம்புல் மாலை சாற்றி நந்தி பகவானை வழிபட்டணும். சிவ வழிபாடு பிரதோஷ காலங்கள் மாசத்துக்கு ஒரு தடவை விடாம பண்ணணும். இந்த 2.5 வருஷமும் ஒரு மாதம் கூட விடக்கூடாது. லேடிஸாக இருந்தால் முடியாத நாட்களில் குடும்ப உறுப்பினர்களை வச்சு பண்ண சொல்லணும். நீங்கள் கட்டாயம் பண்ணுங்கள். எந்த தாக்கமும் இவங்களுக்கு வராது. சிம்மராசிக்கு அஷ்டம சனி வருதுங்கிறதுனால ரொம்ப பயப்பட தேவையில்லை. மறுபடியும் நம்ம சொல்கிறது என்னன்னா, சனிங்கிறவர் நியாயவாதி, நீதியாக இருப்பார், கொடை வள்ளல், கொடுத்துட்டு தான் போவார். சனி வெளியில் போகும்போது அவர் கொடுக்குறத சனி கொடுத்தா யார் தடுப்பாரும்பாங்க. குரு கொடுக்குறத சனி தடுக்கலாம், சுக்கிரன் கொடுக்குறத சனி தடுக்கலாம், ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால நல்லதை செஞ்சுட்டு கொடுத்துட்டு தான் போவோம். சிம்ம ராசிக்காரவங்க பயப்படவே வேணாங்க. நல்ல இறை வழிபாடு, நீதியாக நேர்மையாக சுறுசுறுப்பாக இருக்கணும். சோம்பேறியாக படுத்திருந்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. அதனால் சுறுசுறுப்பாக நேர்மையாக நீதியாக இறை வழிபாடோடு இருந்தால் இவங்க கடந்து போயிடலாம். அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடுவாங்க சிம்ம ராசிக்காரவங்க. பொறுமை காக்க வேண்டிய நேரம் இதுன்னு நம்ம வச்சுக்கலாம். எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் இறை வழிபாடோட இருந்தாங்கன்னு வைங்களேன், அருமையா போயிடுவாங்க. எளிதில் கடந்து சூப்பரான இடத்துக்கு போவாங்க. இது முடியும் போது எங்கேயோ டாப் லெவலுக்கு போயிடுவாங்க. மிக்க நன்றிம்மா உங்கள் கருத்துக்கு. நேயர்களே, இந்த கருத்து பதிவை கொடுக்கப்பட்ட இந்த எளிய பரிகாரத்தை பின்பற்றி உங்களுக்கு ஏற்படுகிற இந்த கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.